மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவோட இஷ்யூவை பத்தி உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் முதல் மனைவி ஸ்ருதி கூட டிவிஷனல் செப்பரேஷன்ல இருக்கிறதா சொல்லி அவரோட காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ண விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுனால மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. 2 பேருமே மகளிர் ஆணையத்துல ஆஜராயிருந்தாங்க. அந்த டைம் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் ஜாய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டதா நிறைய செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்க நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்ட உள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை. நான் ஜாயை தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக கூறுகிறேன். ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பல முறை மிரட்டியதால் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் நடந்தது. செப்டம்பர் 25 நான் 1000 விளக்குகள் மகளிர் காவல் நிலையத்தில் புலனாய்வு அதிகாரி முன்பும் மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்திலும் விரிவாக வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே அளித்துள்ளேன். இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். கமிஷனின் முன் நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளின் போது ஜாய் எனக்கு மாதத்திற்கு ரூபாய் 1.5 லட்சம் பராமரிப்பு தொகையாகவும் தனது BMW காருக்கு 1,25,000 மாதாந்திர EMஐயும் செலுத்த வேண்டும் என்று கோரினார். நான் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டேன். நான் ஒருபோதும் DNA பரிசோதனையை மறுத்ததில்லை. மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் DNA டெஸ்ட் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்றும் கூறுகிறேன். இந்த வாக்குமூலம் ஏற்கனவே 1000 விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரி முன் செப்டம்பர் 2025 அன்றே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த ஒரு வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை. அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வேன். மேலும் உண்மையை நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன். ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தையும் சட்டம்படி நீதிமன்றத்திற்கு முறையாக சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.